Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudirayet Nashtaprayeshu Abatreshu Nityam Bhagavata Sevaya Bhagavatir Uttama Sloke Bhaktir Bhavatir Naishtiki. Srimad Bhagavatam முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்லோகங்கள் 31, 32 ரெண்டு ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 29, 32 ஸ்லோகங்கள் என்ன பார்த்தோம்னா, குந்தி மகாராணி கிருஷ்ணரை ஸ்துதி செய்து கொண்டிருக்கிறாள், கிருஷ்ணரின் உண்மையான நிலையை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறாள். 29 என்ன சொன்னாங்கன்னா, பகவானே மனித செயலை போல் காணப்படும் உங்களுடைய திவ்யமான நிலைகள் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது, எனவே அவை வழிதவரச் செய்கின்றன. உங்களால் ஆதரிக்கப்படும் பொருளோ அல்லது வெறுக்கப்படும் பொருளோ எதுவும் இல்லை. என்றாலும் வெறும் கற்பனையால் நீங்கள் பாரபட்சம் கொண்டவர் என மக்கள் நினைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. 30 பிரபஞ்சத்தின் ஆத்மாவே தாங்கள் செயலற்றவர் என்ற போதிலும் செயல்படுகிறீர்கள். தாங்கள் பிறப்பற்றவராகவும் ஜீவசக்தியாகவும் இருப்பினும் பிறப்பை ஏற்கிறீர்கள். நீங்கள் மிருகங்கள், மனிதர்கள், முனிவர்கள் மற்றும் நீரினங்கள் ஆகியோருக்கிடையில் அவதரிக்கிறீர்கள். உண்மையில் இது திகைப்பூட்டுவதாகும். பகவான் கிருஷ்ணர் பல அவதாரங்கள் எடுக்கிறார். நரசிம்மராக, வராகராக, பன்றியின் அவதாரம் போன்ற மிருகங்கள் அவதாரம், கிருஷ்ணர் ராமர் வாமனர் போன்ற மனித அவதாரம், நரநாராயண ரிஷியாக முனிவரின் அவதாரம், மச்ச அவதாரம், கூர்ம அவதாரமாக நீரினங்களின் அவதாரம், இப்படி பல அவதாரத்தை எடுக்கிறார். இது உண்மையிலே ஆச்சரியத்துக்கு உள்ளதாகும், திகைப்பூட்டுவதாகும் அப்படின்னு 30 சொன்னாங்க. இப்போ 31 என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம். கோபியா ததே துவயி கிருதா கசி தாமதாவத் யாதே தசாஸ்ரு கலிலாஞ்சன சம்பிரமாக்ஷம் வக்திரம் நினீய பயபாவனயா ஸ்திதஸ்ய சாமாம் விமோஹயதி பீரபீயத் பிவேதி. ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்போம். பொருளுரை மணிகர் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. எனது அன்புள்ள கிருஷ்ணா, நீங்கள் ஒரு குற்றத்தை செய்துவிட்ட பொழுதும் உங்களை கட்டி போடுவதற்காக யசோதை ஒரு கயிற்றை கையில் எடுத்தாள். இதனால் அமைதி இழந்த உங்களுடைய கண்களிலிருந்து பெருகி வழிந்த கண்ணீர் கண்ணிமையில் பூசப்பட்டிருந்த மையை அழித்தது. மேலும் பயஸ்வரூபியே உங்களை கண்டு அஞ்சிய போதிலும் நீங்கள் அதனால் அச்சத்திற்கு உள்ளானீர்கள். இக்காட்சி என்னை குழப்பமடைய செய்கிறது. குந்தி தேவி, அதாவது பாண்டவர்களுடைய தாயார், சின்ன வயசிலிருந்தே கிருஷ்ணருடைய எல்லா செயல்களையும் கண்டும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருந்திருக்கிறாள். ஏன்னா வசுதேவருடைய சகோதரியாக பட்சத்தில் கிருஷ்ணர் நந்த மகாராஜாவுடைய இல்லத்தில் வளர்றாருன்ற விஷயம் குந்தி மகாராணிக்கு தெரியும். பல விஷயங்களை கண்டிருக்கிறாள், கேள்விப்பட்டிருக்கிறாள். ஸோ அந்த வகையில் கிருஷ்ணர் சில நேரங்களில் சில தவறுகள் செய்வார் குழந்தையாக இருந்து. ஏன் அப்படி குழந்தையாக இருந்து கிருஷ்ணர் தவறு செய்யணும், அந்த தவறுக்காக தண்டனையை யசோதா கொடுக்க போகணும், கிருஷ்ணர் பயப்படணும், கிருஷ்ணர் அழணும், கிருஷ்ணர் அழும்பொழுது, குழந்தை கிருஷ்ணராக அழும்பொழுது அவருடைய கண்களில் கண்ணீர் வரும் பொழுது அந்த கண்ணீர் அவர் கண்ணில் இருக்கிற மையெல்லாம் அப்படியே கரைச்சி அப்படி எதனால் அவருடைய கன்னத்தில் கொண்டு வரணும். இது மக்களை குழப்புற மாதிரி இருக்கே. பல பேர் குழம்பியிருக்காங்க, பிரம்மா முதல் கொண்டு. என்னடா இவர் ஒரு குழந்தை இந்த இடையர் சிறுவர்கள் கூட வராரு, விளையாடுறாரு, அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த அந்த உணவெல்லாம் பரிமாறிக்கிறாரு, மாறி மாறி சாப்பிட்றாரு, எச்ச பார்க்க மாட்டேங்கிறாங்க. பகவான்னா எல்லாரும் சுத்தபத்தமாக ரொம்ப பயபக்தியோடு இருப்பாங்க. ஆனால் இந்த இடையர்குல சிறுவர்களும் இடையர்குல பெண்களும் கிருஷ்ணரை ஒரு கடவுளாகவே பாவிக்கிறது இல்லையே. சும்மா குழந்தை மாதிரி எச்சில பரிமாறிக்கிறாங்க, விளையாடுறாங்க, மேலே ஏறி உட்காடுறாங்க, ஓடுறாங்க, ஓடி வராங்க. கிருஷ்ணர்லாம் எல்லாரும் ஸ்துதி பாடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே குந்தி தேவி கிருஷ்ணரை ஸ்துதி செய்து கொண்டிருக்கிறார், பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாள்.
ஆனா கோபியோட இடையர்குல பெண்கள் கிருஷ்ணரை நிந்திப்பார்கள். கிருஷ்ணரை கிருஷ்ணா கண்ணா நீ வந்து ஒரு திருடன்னு சொல்லுவாங்க, திட்டுவாங்க. ஆனா கிருஷ்ணர் அதை விரும்பி ஏத்துக்கிறார். ஸ்துதி பாடுறதை விட வேத மந்திரத்தை வச்சு கிருஷ்ணரை நீ புகழ்ந்து அவரை வர்ணிக்கிறத விட கிருஷ்ணர் அவரை நிந்திக்கிறத ஏத்துக்கிறார். எந்த மாதிரி நிந்தனை? அன்பால வரக்கூடிய நிந்தனை. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகர்கள் நிந்திக்கக்கூடிய நிந்தனை அல்ல. கடவுள் தான், கிருஷ்ணர் தான் என் வாழ்க்கையுடைய அம்சம், அவர் தான், அவருடைய திருப்பாதத்தில் நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன், ஆத்மாவே அவருக்கு சமர்ப்பிச்சுட்டேன்னு வாழக்கூடிய அந்த தூய பக்தர்கள் இருக்கிறார்களே, அந்த பக்தர்கள் கிருஷ்ணர் மேல பாசத்தால கிருஷ்ணர் என் கூட இல்லையே அப்படின்றதுக்காக கிருஷ்ணரை நான் என்னைக்கும் நினைச்சிட்டு இருக்கணும்ன்றதுக்காக சில நேரத்தில் நிந்திப்பார்கள், இடையர்குல பெண்கள் போல. அதை கிருஷ்ணர் ஆனந்தமா ஏத்துக்கிறார். ஏன் அப்படின்னா பகவான 4 விதமான பாவத்துல எல்லாரும் அணுகிறாங்க. ஒன்னு தாசிய பாவம். பகவான் எஜமானர், நான் அவருக்கு தாசானுதாசன், நான் அடியேன், அவரு ஆண்டான். அப்படி அந்த பாவத்துக்கு பேரு தாசிய பாவம். கிருஷ்ணர் பொதுவா அந்த பாவத்தை ரசிக்கிறது இல்லை. கிருஷ்ணரே ரசிக்கிறார். யாரா இருந்து ரசிக்கிறார்? கிருஷ்ணரா இருந்து ரசிக்கிறது இல்லை. கிருஷ்ணர் நாராயணராக இருந்து அந்த தாசிய பாவத்தை ரசிக்கிறார். தாசிய பாவம் என்பது கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. நாராயணர், கிருஷ்ணரே நாராயணராக இருந்து ஏற்றுக்கொள்கிறார், கிருஷ்ணரே ராமராக இருந்து ஏற்றுக்கொள்கிறார். ஆஞ்சநேயர் தாசி பாவத்தில் இருந்தார். வைகுண்டத்தில் பகவான் சகல ஐஸ்வர்யங்களோட எஜமானரா இருப்பார். ஸோ அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் எல்லா புண்ணியாத்மாக்களும் பகவானை எஜமானராகவும் தன்னை சேவகனாகவும் பாவித்து தாசிய பாவத்தில் இருப்பார்கள். ஆனா அதே வைகுண்டத்திலிருந்து மாறி கிருஷ்ணர் கோலோக விருந்தாவனத்தில் இருக்கும் பொழுது கிருஷ்ணர் அந்த தாசிய பாவத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, தாசிய பாவத்தை ருச்சிப்பதில்லை. தாசிய பாவத்தில் உள்ளவர்கள் யார் பகவானை வந்து கடவுளாகவும் தன்னை வந்து ஒரு சேவகனாகவும் நினைச்சுக்கிறாங்களோ அவங்க எங்க இருப்பாங்கன்னா வைகுண்டத்தில் இருப்பாங்க. ஆனா இந்த இடையர்குல பெண்கள், இடையர்குல சிறுவர்கள் மாதிரி யாரெல்லாம் கிருஷ்ணரை கடவுள்ன்ற பாவத்திலே இல்லாம இருக்காங்களோ அதுல 3 பாவம் இருக்கு. ஒன்று வாத்சல்ய பாவம், அதாவது கிருஷ்ணர் என்னுடைய குழந்தை, நான் அவருடைய தாய் தந்தை அப்படின்ற சொல்லக்கூடிய பெற்றோருடைய பாவம். ஏன்னா கிருஷ்ணர் என்னுடைய குழந்தைன்னு நீ நினைச்சாதான் நீ வந்து குழந்தை பாவத்தில் அந்த வாத்சல்ய பாவத்துக்கு போக முடியும். கிருஷ்ணர் கடவுள் நினைச்சிட்டுனா நீ குழந்தைன்னு நினைக்க முடியாது. இப்படி கண்ணன் என்னுடைய குழந்தை, கண்ணனை நான் பாதுகாக்க வேண்டும், கண்ணனுக்கு நான் உணவு ஊட்ட வேண்டும், கண்ணன் என்னுடைய குழந்தை, அந்த குழந்தை தவறு செய்யும் பொழுது நான் தண்டிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த குழந்தை திருந்தும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பாவம் வாத்சல்ய பாவம். இன்னொரு பாவம் சக்கிய பாவம். அந்த சக்கிய பாவம் என்ன அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் என்னுடைய நண்பன். கோபர்களுடைய சிந்தனை தான். கோபர்கள் எல்லாருமே கிருஷ்ணருடைய நண்பன். கிருஷ்ணருக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க பிருந்தாவனத்தில். ஸோ அவங்க எல்லாருமே, அர்ஜுனனும் ஒரு உதாரணம், பெரிய உதாரணம். அதுக்கு பேரு சக்கிய பாவம், சக்கிய ரசம். என்னுடைய நண்பன், உங்க நண்பனை போய் நீங்க பெரிய ஆளா நினைச்சா, ஸோ அப்ப நண்பனா கடவுளா இல்லாம நண்பனா பாவிக்கும் பொழுதுதான் அவர்கிட்ட நமக்கு அந்த நட்பு ரசம் வரும். அதனாலதான் அர்ஜுனன் பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்லி அவர் விஸ்வரூபம் காமிச்சோன்னு பயந்துட்டா, ஐயோ கிருஷ்ணா நான் ஏதோ உன்னை நண்பனே யாதவா எல்லாம் கூப்பிட்டுட்டேனே, நம்மெல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது மரியாதை இல்லாம உட்காந்துருக்கேனே, தூங்கும் போது சும்மா படுத்து சாதாரணமாக தூங்கியிருக்கேனே உங்க கூட அப்படின்னு பயந்தார். ஆனால் கிருஷ்ணருக்கு பிடித்த பாவம் அந்த சக்கிய பாவம், நட்பு பாவம். இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் அடுத்தது மாதுரிய பாவம். கிருஷ்ணரை தன்னுடைய காதலனாக, தன்னுடைய கணவனாக தரிப்பது. அது எப்படி ஒரு ஆம்பளை போய் கிருஷ்ணரை கணவனாக காதலனாக தரிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஆத்மா இருக்கே, நாம் எல்லாம் இருக்குமே, இந்த ஆத்மா ஆண் இல்லை, புருஷன் அல்ல. புருஷன் என்பது புருஷர் என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே. ஆத்மாக்கள் எல்லாம் என்ன பாவம் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க? ஸ்திரீ பாவம். எல்லா ஆத்மாக்களும் பெண்களின் சொரூபம், பெண்களுடைய பாவம் தான், ஸ்திரீ சொரூபம் தான். ஆனா நாம இந்த உலகத்துல ஆணா பிறந்த உடனே நான் வந்து புருஷன், நான் வந்து ஆண் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதனாலதான் எத்தனையோ ஆழ்வார்கள் ஆகட்டும், இல்லை வந்து எத்தனையோ உயர்ந்த பாவத்தில் இருக்கக்கூடிய
பக்தர்களாகட்டும், கிருஷ்ண பக்தர்களாகட்டும், எல்லோரும் தன்னை ஒரு பெண்ணாகவும் கிருஷ்ணரை ஆணாகவும் அந்த மாதுரிய பாவத்தில் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த மாதுரிய ரசத்துக்கு யார் டாப் மோஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணரை ஒரு பாவம் வச்சிருக்காங்க பாருங்க, அந்த அந்த பாவம் நாயகா நாயகி பாவம், அதுதான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பாவம். இப்படி இருக்கிறதுனால யசோதை வாத்சல்ய ரசத்தில் இருந்த காரணத்தினால், அந்த தாயின் பாவத்தில் இருந்த காரணத்தினால் கிருஷ்ணர் பல நேரங்களில் பல தவறுகள் செய்வார். அவர் எல்லார் வீட்லையும் போய் இருக்கக்கூடிய வெண்ணெய்கள் எல்லாம் திருடுவார். திருடி தன்னுடைய கோப்பர்களுக்கு நண்பர்களுக்கு மட்டுமல்ல, விருந்தாவனத்தில் குரங்குகளுக்கெல்லாம் கொடுப்பார். இப்படி ஒரு சமயம் ஒரு அற்புதமான ஒரு லீலை நடந்தது. கிருஷ்ணருக்கு வந்து யசோதா அம்மா பால் ஊட்டிட்டு இருந்தாங்க, சின்ன குழந்தை கிருஷ்ணர். அப்போ அவருக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும்னால யசோதா அம்மாவுடைய வீட்டில், நந்த மகாராஜோட வீட்டில் நிறைய பால் மோராக்கி தயிராக்கி அது மோராக்கி வெண்ணெய் கிடையாது வழக்கம். ஸோ அப்படி பால் வந்து அடுப்பில் வச்சுட்டு வந்து இவருக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பால் பொங்குற சத்தம் கேட்ட உடனே கிருஷ்ணர் அப்படியே இறக்கி மடியில் இருந்த கிருஷ்ணரை கீழே இறக்கி வச்சுட்டு நேராக போயிட்டாங்க அவங்க பால் எடுக்கிறதுக்கு. கிருஷ்ணருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து என்ன பண்ணார், அந்த மோர் கடையிறதுக்கு வெண்ணெய் எடுக்கிறத மோர் கடையை வச்சுருந்தாங்க ஒரு பெரிய பானை, அந்த பானையை உடைச்சிட்டார். உடைச்ச உடனே யசோதா கோவம் வந்துருச்சு. நீ இப்படியே வாழ்த்தனை பண்ணிட்டு இருக்க, உன்னை சும்மா விடக்கூடாது, உன்னை கட்டி போடுற ஒரு இடத்துல சொல்லிட்டு கிருஷ்ணரை துரத்திட்டு போகிறாங்க. கிருஷ்ணர் பயந்து போகிறார். போய் பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே கையில் இருக்கிற ஒரு கயிறு, கிருஷ்ணர் என்ன சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை, அவருடைய இடுப்பு என்ன சைஸ் இருக்கும். அப்போ ஒரு கயிறு எடுத்தோடனே, கயிறை பார்த்தோன்னே கிருஷ்ணருக்கு பயம் வருது. அவர் ஏதோ உண்மையான குழந்தை மாதிரி அழறார். அழும்போது கண்ணில் அப்படியே கண்ணீர் ததும்பி அவருடைய அப்படியே அந்த கண்ணிலேருந்து அந்த கன்னத்தில் வந்து விழுது அந்த கண்ணீர். அப்போ என்ன பண்ணுது, கிருஷ்ணர் கண்ணில் அழகாக மை போட்டுப்பார். அந்த மையும் அப்படியே கரைஞ்சி கருப்பாக வந்து அவருடைய முகத்தில், அந்த கருமையான நிறத்தினுடைய கிருஷ்ணருடைய முகத்தில் அந்த கருமையான அந்த மையும் சேர்ந்து வருகிறது. இதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. குந்தி மகாராணிக்கு பயமே கிருஷ்ணரை பார்த்து பயப்படுது. ஆனால் இவர் யசோதையை பார்த்து பயப்படுறாரு. அதான் ஏன்னா யசோதைக்கு இவர் பகவான்ற அந்த ஞாபகமே கிருஷ்ணர் கொடுக்க மாட்டார், மறக்க வச்சிருவார். இது கிருஷ்ணர் பகவான் அல்ல, என்னுடைய குழந்தைன்னு யசோதா நினைச்சா மட்டும்தான் அந்த குழந்தை பாவத்தை, வாத்சல்ய பாவத்தை ருசிக்க முடியும். கிருஷ்ணரும் அப்பதான் ருசிக்க முடியும். ஸோ அந்த பாவத்தை கொடுத்தனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த கயிறு எடுத்து கிருஷ்ணருடைய இடுப்புல உரலை வச்சு இவர் இடுப்புல கயிறை கட்டி, உரல்ல முதல்ல ஒரு கயிறை கட்டிட்டு இடுப்புல கட்டலான்னு ட்ரை பண்றாங்க. இப்போ ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவருடைய இடுப்பு சரியாக கட்ட முடியல. கரெக்டாக அந்த 2 விரல் குறையுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, போய் இன்னொரு கயிறை கொண்டு வந்து கட்டுறாங்க. அப்போவும் 2 விரல் குறையுது. இன்னொரு கயிறை கொண்டு வந்து கட்டுறாங்க. அப்போவும் 2 விரல் குறையுது. இப்படி கயிறை சேர்த்து டயர்டாகி வேர்வெல்லாம் உதிர்ந்து வரதை பார்த்தோன்னே கிருஷ்ணர் பார்த்துட்டு, பாவம் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சரி கட்டட்டும் அப்படி மனசில் நினைச்சார். உடனே கயிறு இடுப்பில் கட்டப்பட்டது. இதில் என்ன விஷயம், 2 விரல் ஏன் குறையுது அப்படின்னா, பகவான் நமக்கு பக்தி பண்ணணும்னா அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய ஆசை வேணும், பகவான் கிட்ட நம்மளுடைய முயற்சி வேணும். 2வது பகவானுடைய கருணை வேணும். நம்ம முயற்சி மட்டும் இருந்தாலும் போதாது, கருணை மட்டும் இருந்தாலும் போதாது. நீ பகவான் எப்போ கருணை கொடுக்குறாரு, நீ முயற்சி எடுக்கணும் அந்த கருணையை பெறுவதற்கு. முயற்சியும் கருணையும் 2ம் குறைஞ்சது. அந்த இடத்துல முயற்சி மட்டும் இருந்தது, கருணை இல்லாமல் இருந்தது. பகவான் கருணை என்ற ஒன்று கொடுத்தோன்னா அந்த 2 விரல் குறைஞ்சிருச்சு. கரெக்டாக இடுப்பில் கட்டியாச்சு. கட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பேர் தான் தாமோதரன் அப்படின்ற பேர் கிருஷ்ணருக்கு வந்துச்சு. உதரம் அப்படின்னா இடுப்பு, தாம அப்படின்னா கயிறு. இந்த கயிறு கிருஷ்ணர் இடுப்புல கட்டினால கிருஷ்ணருக்கு தாமோதரன்ற பேர் வந்துச்சு. தாமோதர மாசம்னு ஒரு மாசமும் இருக்கு. இன்னைக்கு விருந்தாவனத்தில் ரொம்ப விசேஷம். அதாவது நவம்பர் மாசம், அடுத்த மாசம் ரொம்ப விசேஷம். இந்த மாசத்துக்கு பேர் தாமோதர மாசம், ரொம்ப விசேஷமான மாசம். அந்த மாசத்துல தான் தீபாவளி எல்லாம் வரும். தீபாவளி அன்னைக்கு தான் இடுப்புல கயிறை கட்டினாங்க. ஆக்சுவலா விருந்தாவனத்தில் தீபாவளி கொண்டாடுவதற்கு காரணம் இந்த தாமோதர நிலை தான். அன்னைக்கு நடந்ததுனால எல்லாரும் விளக்கு வச்சு கிருஷ்ணருக்கு காட்டுவாங்க. கிருஷ்ணருடைய பாதத்துக்கு டெய்லி என்ன பண்ணுவாங்க, தாமோதர மாதம் முழுக்க இஸ்கான்லேயும் ஒரு விளக்கு, ஒரு அகல் விளக்கை எடுத்து கிருஷ்ணருடைய பாதத்துக்கு ஒரு 4 தடவை, கிருஷ்ணருடைய இடுப்புக்கு 2 தடவை, கிருஷ்ணருடைய முகத்துக்கு 3 தடவை, அப்புறம் மொத்தமாக 7 தடவை தினமும் சந்தியா வேலையில் சூரியன் அஸ்தமம் ஆனதுக்கு அப்புறம் 7 மணிக்கு மேலே ஒரு 9 மணிக்குள்ள இந்த தாமோதர ஆரத்தின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். அதை பண்ணணும். ஏன் இப்போ கிருஷ்ணர் கட்டிட்டு போயிட்டா, யசோதா கட்டிட்டு போனதுக்கப்புறம் கிருஷ்ணர் அப்படியே உருட்டிக்கிட்டே வர்றார். உருட்டே வந்தால் பின்பக்கத்தில் 2 அர்ஜுன மரங்கள் இருக்கு அவருடைய வீட்டுக்கு பின்னாடி. அந்த 2 மரத்துக்கு நடுவில் உரல் மாட்டுது. அவர் இழுக்கிறார், படார்னு அந்த மரம் உடஞ்சி உள்ளிருந்து நவக்கூவரன் மணிக்ரீவன் 2 பேர் வராங்க. அவங்க யாருன்னு சொன்னா குபேரனுடைய பசங்க.
அதுக்கு ஒரு கதை இருக்கு. இந்த குபேரனுடைய பசங்க ரொம்ப மமதை வந்து, அப்பா குபேரன் சொன்னோன்னே யக்ஷர்கள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சோமரசம்னு ஒரு பானம் அங்க சொர்க்கத்தில் கிடைக்கும். அதாவது கிட்டத்தட்ட கைலாயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதா ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அங்க நல்லா சோமரச பானத்தை குடிச்சிட்டு பெண்களோட அந்த சொர்க்க பெண்களோட இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த அதில் குளிச்சுட்டு இருக்காங்க. பயங்கர போதையில் இருக்காங்க. ஸோ யாருக்குமே உடம்புல துணி இல்லை. அப்படியே அந்த அந்த இரண்டு பெண்களோட இந்த நவக்குளம் மணிக்கிருவனும் விளையாடிக்கிட்டு ஒரு மாதிரி அந்த போதையுடைய உச்சத்தில் ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நீர்த்தேக்கத்தில் குளிச்சுட்டு இருக்கும்போது அங்கே நாரதர் அந்த பக்கம் வரார். நாரதரை பார்த்தோம், அந்த பெண்கள்லாம் நாரதர் வராருன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நீருக்குள் போயிட்டாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த போதையில் இருந்த காரணத்தினால தெரியாமல் அப்படியே நக்னமாக உடம்புல துணி இல்லாமல் நின்னனால நாரதருக்கு கோவம் வந்து, நீங்கள் ரொம்ப அகங்காரம் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து குபேரனுடைய பசங்க திமிர் வந்துருச்சு, எப்போ வந்து இந்த மாதிரி உடலில் துணி இல்லாமல் நீங்கள் நின்னீங்களோ, உணர்வு இல்லாமல் நின்னீங்களோ, இதே நிலையில் நீங்கள் பூமியில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது மரங்கள் செடிகள் கொடிகளுக்கெல்லாம் உணர்வே இருக்காது, வளரக்கூடிய தன்மை தான் இருக்குது. ஸோ சாஸ்திரத்தில் ஆச்சாரியர் என்ன சொல்றாங்களா, யாரெல்லாம் தன்னுடைய உடலை மறைத்து கொள்ளாமல் உணர்வில்லாமல் தன்னுடைய அங்கத்தை வெளியில் காட்டுகிறார்களோ அவர்கள் அடுத்த ஜென்மத்தில் மரங்களாக பிறப்பார்கள். பல பல வருடங்கள் அப்படியே வெயிலும் மழையிலும் உணர்வில்லாமல் நிற்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த தண்டனை இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. உடனே உங்களுக்கு பயந்தாங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சுங்க சுவாமி, எங்களை ஏதாவது காப்பாற்றுக்கு வழி காட்டுங்க. அப்போ என்ன சொன்னார்னா, பகவானுடைய கிருபை என்னைக்கு உங்க மேலே படுதோ அன்னைக்கு நீங்க மோட்சம் அப்படின்னு சொன்னார். கிருஷ்ண பக்தர்கள் இல்லை அவங்க, இருந்தாலும் நாரதர் சொல்லிட்டாருன்றதுக்காக கிருஷ்ணர் அவங்களுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். அந்த மரத்துக்கு நடுவில் அந்த இதை கொண்டு வந்து வைக்கிறார், உடையுது. அவங்க ரெண்டு பேரும் பிரார்த்தனை பண்ணி மீண்டும் அவர்கள் நவக்கூவரன் மணிக்கிரிவனாக அவர்களுடைய இடத்தை சொர்க்கலோகத்தை அடைந்தார்கள் என்று சரித்திரம். எதுக்குன்னா, கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்கள் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவார். தன்னுடைய பக்தையான யசோதைக்கு அந்த தாய்பாவத்தையும் கொடுத்தார். ஒரு குழந்தை மாதிரி கிருஷ்ணர் பண்ணுவார். இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் குழப்பம் ஏற்படும். அதே குழப்பம் தான் குந்திக்கும் ஏற்பட்டது. அதனால அடுத்த மாதம் இந்த தாமோதர மாசத்துல எல்லாரும் நிச்சயமா அந்த தாமோதர மாசம் ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் என்னைக்கு ஆரம்பதுன்றதை நான் வரக்கூடிய ஸ்லோகங்களில் சொல்றேன். தினமும் இரவு தொடங்கியவுடன் ஒரு 7 மணிக்கு ஒரு அகல் விளக்கை எடுத்து கிருஷ்ணருக்கு பாதத்தில் 4 தடவை, இடுப்பில் 2 தடவை, முகத்தில் 3 தடவை, மொத்தமாக 7 தடவை காமிக்கணும். ரொம்ப விசேஷம். அதனால் குந்தி மகாராணி என்ன சொல்கிறாங்கன்னா, எனது அன்புள்ள கிருஷ்ணா, நீங்கள் ஒரு குற்றத்தை செய்துவிட்ட பொழுது உங்களை கட்டி போடுவதற்காக யசோதை ஒரு கயிற்றை கையில் எடுத்தால், இதனால் அமைதி இழந்த உங்களுடைய கண்களில் இருந்து பெருகி வழிந்த கண்ணீர் கண்ணிமையில் பூசப்பட்டிருந்த மையை அழித்தது. மேலும் பயஸ்வரூபியே உங்களை கண்டு அஞ்சிய போதிலும் நீங்கள் அதனால் அச்சத்திற்கு உள்ளானீர்கள். இக்காட்சி என்னை குழப்பமடைய செய்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்லோகத்தை முடிச்சிருக்காங்க. அடுத்த ஸ்லோகம் என்னது பார்க்கலாம். 32. கேச்சித் ஆஹுர் அஜம் ஜாத்தம் புண்ணிய ஸ்லோகஸ்ய கீர்த்தயே யதோஹோ பிரியஸ்யான் பவாயே மலயஸ்யேவ சந்தனம். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை வழங்குகிறார் சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: பிறப்பற்றவர் புண்ணியர்களான அரசர்களை மேன்மைப்படுத்துவதற்காக பிறக்கிறார் என்று சிலர் கூறுகின்றனர். மற்றும் சிலர் உங்களுடைய பிரியமான பக்தர்களின் ஒருவரான யது மகாராஜனை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர் பிறக்கிறார் என்று கூறுகின்றனர். மலைகளில் சந்தனம் தோன்றுவதைப் போலவே அவரது குடும்பத்தில் நீங்கள் தோன்றுகிறீர்கள். இப்படி கிருஷ்ணன் இந்த உலகத்தில் அவதாரம் செய்யும் போது பலர் பல காரியங்களை சொல்கிறார்கள், காரணங்களை. பிறப்பற்றவர், கிருஷ்ணருக்கு பிறப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவரு தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை, எப்பயுமே நித்தியமா இருக்கார். ஆனாலும் கிருஷ்ணன் ஏன் பிறக்கிறார்? புண்ணியர்களான அரசர்களை மேம்படுத்துவதற்காக பிறக்கிறார். நாட்டை ஆளக்கூடிய அரசன் இறைவனுடைய பிரதிநிதி. அந்த அரசன் பக்தனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தர்மம்னா தர்மஸ்து சாட்சாத் பகவத் பிரணீதம். கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதான் தர்மம். கீதையில் கூறப்பட்ட தர்மம், வேதத்தில் கொடுக்கப்பட்ட தர்மம், பாகவதத்தில் கொடுக்கப்பட்ட தர்மம். இந்த தர்மத்தை யார் ஒருத்தர் பின்பற்றுகிறானோ அவனே அரசனாக இருக்கிறதுக்கு தகுதி உடையவன். அப்படி அரசன் கிருஷ்ண பக்தனாக இருக்கக்கூடிய பட்சத்தில், தர்மத்தை பாலிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பகவானுடைய கிருபை முழுமையாக கிடைக்கும். இது இல்லாத நேரத்தில் யாரெல்லாம் இந்த பக்திக்கு உகந்தவர்களாக இல்லாது இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பக்தியற்றவர்களாக இன்னைக்கு நாட்டை ஆளக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால், நாட்டை ஆளக்கூடிய அரசன் பக்தியற்றவனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை. அவன் என்ன கொண்டு வந்தாலும் சரி, அவர் கோடியா புது திட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, நம்மளுடைய நாட்டையே, இந்த இந்திய நாட்டையே அமெரிக்கா மாதிரி மாற்றினாலும் சரி,
எல்லாவித விஞ்ஞான முன்னேற்றம் கொண்டு வந்தாலும் சரி, மக்கள் மகிழ்ச்சியற்றவர்களாக இருப்பார்கள். எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தமா? இல்ல. இன்னைக்கு உலகத்திலே நிறைய தற்கொலை நடக்கக்கூடிய இடம் அமெரிக்கா தான். அப்ப என்ன அர்த்தம்? அவன் நிம்மதியா இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னைக்கு துப்பாக்கி கலாச்சாரம். ஸ்கூல்ல போயிட்டு ஒரு படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் துப்பாக்கியை கொண்டு போய் கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சுடுற இடம் அதுதான். அதே மாதிரி நிறைய கருக்கலைப்பு நடக்கக்கூடிய இடம் அதுதான். ஸ்கூல்ல படிக்கும் போதே பசங்க தவறான வழியில போகக்கூடியது, போதை, இப்படி எல்லா விதமான பாவ காரியங்களும் தவறான விஷயங்களும், பைத்தியம், சைக்காட்டிஸ்ட் நிறைய இருக்கக்கூடிய இடம் அதான். சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் சைக்கலாஜிக்கலா ப்ராப்ளம், எல்லாருக்குமே ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம் இருக்கக்கூடிய இடம் அமெரிக்கா. ஆனால் நாம் அதை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். காரணம், நாட்டை ஆளக்கூடியவர்கள் பக்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். யார் ஒருத்தர் தர்மத்தையும் கிருஷ்ண பக்தியும் பின்பற்றுகிறார்களோ அந்த நாடு செழிப்பாக இருக்கும், மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்படின்னு ஆச்சாரியங்க சொல்றார். ஸோ நம்ம அரசன் தப்பா இருக்கிறதுக்கோ, நாட்டாளக்கூடிய அமைச்சரோ முதலமைச்சரோ யாராக இருந்தாலும் அவன் தவறாக இருப்பதற்கோ, நாம நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கோ நாட்டு மக்கள் காரணம் நாம தான். ஏன்னா நாம தானே அவனை தேர்ந்தெடுக்கிறோம். தவறான மனிதர்களை தேர்ந்தெடுத்து விட்டு, தவறான மனிதர்களை தவிர வேற யாருமே இல்லை. யாராவது ஒருத்தர் 2 பேர் நல்லவன் இருந்தாலும் அவனை குறை சொல்றதுக்கு நாட்டில் பல பேர் இருப்பாங்க. ஆகவே யார் ஒருவர் பக்தியை பின்பற்றவில்லையோ, தர்மத்தை பின்பற்றவில்லையோ, அவன் அரசராக இருந்தால் நாட்டுக்கு நன்மை ஏற்படாது, மகிழ்ச்சியற்றவர்களாக மக்கள் இருப்பார்கள். ஆனால் நல்ல அரசர்கள் வாழ்ந்த காலம் அது. அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணார்? புண்ணியர்களான அரசர்களை மேன்மைப்படுத்துவதற்காக பிறக்கிறார். யது மகாராஜன் ஒரு சிறந்த பக்தர். அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக யதுகுலத்தில் பிறந்தார். யது மகாராஜன் வம்சம் தான் யதுகுலம், அதில் பிறக்கிறார். எப்படி பிறக்கிறார்? மலைகளில் சந்தனம் தோன்றுவதை போலவே அவரது குடும்பத்தில் நீங்கள் தோன்றுகிறீர்கள். எவ்வளவு சந்தனம் எங்க வேணா இருக்கு, ஆனா மலையில் இருக்கக்கூடிய சந்தனம் இருக்கே, அது ரொம்ப விசேஷமான சந்தனம். பூரி ஜெகநாதருக்கு பக்கத்துல, பூரிக்கு பக்கத்துல அந்த மலை சந்தனம் கிடைக்கும்னு நிறைய சரித்திரத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கார் யது மகாராஜன். பஞ்சபாண்டவர்களை காப்பதற்காக நாட்டை ஆளக்கூடிய அரசர்கள் இறைவனுடைய பிரதிநிதி. இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவர்கள் கொடுக்க வேண்டாம். இறைவனுடைய பிரதிநிதியாக இருந்து நாட்டை ஆளுகிறார்கள். இப்படி ஒரு நல்ல அரசர்களை மேம்படுத்துவதற்காக, யது மகாராஜனை சந்தோஷப்படுத்துவதற்காக பகவான் மலையில் சந்தனம் தோன்றுவதை போலவே அவரது குடும்பத்தில் தோன்றினார் அப்படின்னு குந்தி மகாராணி சொல்லியிருக்காங்க. இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் இன்னும் டீட்டெயிலாக என்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக வேணும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நாளை துவங்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, जगद्गुरु श्री प्रभुपाद की जय, गुरुदेव की जय, सर्वं श्री कृष्णार्पणमस्तु। ओम तत्सत।